வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் முதல் பாடம் வடிவியல். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தை பார்த்து நிரப்புக. கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள், குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீல வண்ண உருவத்தின் பெயர் கனசதுரம், அதன் எண்ணிக்கை 3. சிவப்பு வண்ண உருவத்தின் பெயர், சிவப்பு வண்ணம் இங்கே இருக்குது பாருங்கள், இது கனசெவ்வகம், அதன் எண்ணிக்கை 1. பச்சை வண்ண உருவத்தின் பெயர், பச்சை வண்ணத்தில் 2 இருக்குது பாருங்கள், இது கூம்பு, அதன் எண்ணிக்கை 2. மஞ்சள் வண்ண உருவத்தின் பெயர் 1 இருக்குது, உருளை, அதன் எண்ணிக்கை 1. அடுத்து கீழே பாருங்கள், பொருட்களின் முகங்கள், முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்கள் அப்படின்ட்டு இடது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். முதல்ல உள்ள அந்த கன சதுரத்துக்கு முகங்கள் எத்தனை? 6, முனைகள் 8, விளிம்புகள் 12. அடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், கன செவ்வகம், இதற்கு முகங்கள் 6, முனைகள் 8, விளிம்புகள் 12. அடுத்து கீழே பாருங்கள், கோள வடிவத்தில் இருக்குது, ஒரு பந்து இருக்குது, முகங்கள் 0, முனைகள் 0, விளிம்புகள் 0. பொருளின் ஒரு பக்கத்தை வடிவொட்டி வரைந்தால் கிடைக்கும் வடிவத்தை வரைந்து பெயரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதன் ஒரு பக்கத்தை வரைந்து காட்ட சொல்கிறாங்க. அப்படி வரையும் போது சதுரம் கிடைக்கிது நமக்கு. அதை அவங்களே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதே போல் கீழே பாருங்கள், இடது பக்கத்தில் அந்த பொருளை பாருங்கள். இதன் ஒரு பக்கத்தை வரையும் போது இதே போல் தான் வரைய முடியும். இது செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் இந்த படமும். அதுக்கு கீழே செவ்வகம் அப்படின்ட்டு எழுதிக்கணும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. செங்கல் 1 வரைக. இதே போல் ஒரு செங்கல் உருவத்தை வரைய சொல்லுங்கள் குழந்தைகளை. கனசெவ்வகம் அப்படிங்கிற ஒரு வடிவம் கிடைக்கும். கீழ்காண்பவனவற்றுள் செங்கலின் முகங்களை வண்ணமிடுக. செங்கலின் முகங்கள் இங்கே பாருங்கள், நாம் வண்ணமிட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கு குழந்தைகள்கிட்ட சொன்னால் அவங்களே வண்ணமிடுவாங்க. அடுத்த பக்கம் சரியான விடைக்கான வட்டத்தை வண்ணமிடுக. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படாத முப்பரிமாண உருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4ஆவதாக இருக்குது பாருங்கள், கனசதுரம். இதுதான் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படலை, அந்த வட்டத்துக்கு மட்டும் வண்ணம் போட்டிருக்கோம் நம்ம. அடுத்த கேள்வி பாருங்கள், யாழினி தனது அம்மாவுடன் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். எதிரே வந்த பேருந்தை காட்டி என்ன உருவம் என்று கேட்கிறார். பேருந்தின் உருவத்தை அறிய யாழினிக்கு உதவுவோமா? கனசெவ்வகம். ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுக்கள் தேவைப்படும்? 8. அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்துடன் தொடர்புடைய சரியான முப்பரிமாண உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இதான் அதுக்கு பொருத்தமானது. நான் யார் கண்டுபிடி. ஒரு முனை கொண்டிருப்பேன், சமதளமும் வலைதளமும் என் முகங்கள். நான் யார்? கூம்பு. வலைதளம் மட்டுமே என் முகம். நான் யார்? கோலம். வலைதளமும் சமதளமும் எனக்குண்டு, முனை எனக்கு இல்லை. நான் யார்? உருளை. 8 முனைகளும் 12 விளிம்புகளும் கொண்டிருப்பேன். நான் யார்? கனசதுரம். அடுத்த பக்கத்தில் சரியான விடையை தேர்ந்தெடு. உன் கணக்கு புத்தகத்திற்கு பொருத்தமான முப்பரிமாண உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆவதாக இருக்குது பாருங்கள், ஆவண்ணா. இதுதான் பொருத்தமானது. 2வது, தண்ணீர் குவளையை வடிவொட்டி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண வடிவம் எது? ஆனா இருக்குது பாருங்கள், கட்டம் போட்டிருக்கோம், இதுதான் சரியாக இருக்கும். அடுத்து 3வது, கூம்பிற்கு பொருத்தமான பண்பை தேர்ந்தெடு. ஒரு முனை ஈஎன் இருக்குது பாருங்கள், இதுதான் சரியானது. 4வது, தவறான கூற்று எது?
ஈனா இருக்குது பாருங்கள். கனசெவ்வகத்திற்கு 8 விளிம்புகள் உள்ளன. இதுதான் தவறானது. அடுத்து கீழே பாருங்கள். நிழலிடப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி அதன் பெயரை எழுதுக. கீழே பாருங்கள். முதல் படம் கன சதுரம் கொடுத்துருக்காங்க. அதன் ஒரு பக்கத்துக்கு மட்டும் கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கத்தை குறிக்கக்கூடிய படம் எங்கே இருக்குது பக்கத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வண்ணமிட்டு கடைசியாக சதுரம் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இதே போல் மற்ற படத்துக்கும் செய்யணும். நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இரண்டாவது படத்துக்கு வட்டத்துக்கு வண்ணமிட்டிருக்கோம். கடைசியாக வட்டம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். மூன்றாவது படம் முக்கோணம், நான்காவது படம் செவ்வகம். இதுக்கு வண்ணமிட்டு பக்கத்தில் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் வலையமைப்புகளை உற்று நோக்கி அதில் உள்ள வடிவங்களை எண்ணி எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முப்பரிமாண உருவம் முதல்ல கொடுத்துருக்காங்க. அதன் வலையமைப்பு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சதுரம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். செவ்வகம் அங்கே இல்லை, வட்டம் இல்லை, முக்கோணம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் கோடு போட்டாச்சு. இதே போல் கீழே பாருங்கள். இரண்டாவது படத்துக்கு வலையமைப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் சதுரம் அப்படிங்கிறது இல்லை, செவ்வகம் மொத்தம் 6 இருக்குது, வட்டம் இல்லை, முக்கோணமும் இல்லைங்க. அடுத்து மூன்றாவது படத்தை பாருங்கள். உருளை, அதோட வலையமைப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சதுரம் அப்படிங்கிறது அங்கே இல்லை, செவ்வகம் அதில் 1 இருக்குது, வட்டத்தில் 2 வட்டங்கள் இருக்குது, முக்கோணம் இந்த படத்தில் இல்லை. இதே போல் இந்த வலையமைப்பை பார்த்து இந்த அட்டவணையை குழந்தைகளை நிரப்ப சொல்லுங்கள். அடுத்து கொடுக்கப்பட்ட வலையமைப்பில் இல்லாத வடிவங்களை இன்ட் மார்க் பண்ண சொல்கிறாங்க. நாம் செஞ்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருவம், வலையமைப்பு, வடிவங்கள், அதுக்குள்ள பக்கத்தில் பாருங்கள். முக்கோணம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு உள்ளதில் இல்லை, அதை இன்ட்டு மார்க் பண்ணியாச்சு. நீள்வட்டம் அப்படிங்கிறதும் இல்லை, அதுக்கு நம்ம இன்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இதே போல் கீழே பாருங்கள். உருளைக்கு பாருங்கள். இல்லாத ஒன்றை நம்ம இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. வலையமைப்பை பார்த்து எந்த உருவங்கள் இல்லையோ அதுக்கு மட்டும் இன்ட்டு பண்ண சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். ராக்கெட்டின் மேல் பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? மூன்றாவது இருக்குது பாருங்கள். ஈனா, இந்த வலையமைப்பு உதவும். இரண்டாவது பாருங்கள். ராக்கெட் நிறுத்தப்பட்டுள்ள மேடை செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? அதுவும் ஈனா பாருங்கள். இதுதான் பொருத்தமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி. ராக்கெட்டின் நடுப்பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? இதுக்கு இஎன்ஆ, இது பொருத்தமாக இருக்கும். அடுத்து நான்காவது கேள்வி. இந்த வலையமைப்பை கொண்டு ராக்கெட்டின் மேல் பாகம் செய்தால் எப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவணம் இருக்குது பாருங்கள். இதே போல் தான் இருக்கும். அடுத்த பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிற்கேற்ற சுழற்சியை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஒரு படம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் சுழற்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. கால் சுழற்சி அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பக்கத்தில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக உள்ளது தான் சரியானது. அந்த படத்துக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள். அரை சுழற்சிக்கு அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே டிக் பண்ணியிருக்கிறோம். முதல் படம். அடுத்து மூன்றாவதுக்கு இரண்டாவது படம். அடுத்து நான்காவது டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கும் இரண்டாவது படம் தான் அரை சுழற்சிக்கு. அடுத்து சுழற்சியை வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். அவங்களே வரைஞ்சி காட்டியிருக்காங்க. வடிவங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சியில் அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சி காட்டியிருக்காங்க. கீழே மீன் படம் கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிற ஒரு எழுத்தையும் கொடுத்துருக்காங்க. கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சியில் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் வரைஞ்சி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இந்த பயிற்சியை குழந்தைகளுக்கு நோட்டில் செய்ய சொல்லி முதல்ல ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுக்கு பிறகு சரியாக செய்கிற போது இந்த புக்கில் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த பக்கத்தில் சரியான சுழற்சியை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், அரை சுழற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படம் அரை சுழற்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதே இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் அதை டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 3ல் 1 சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3ல் 1 சுழற்சி அப்படின்னா கடைசியாக இருக்குது பாருங்கள், 3ஆவதாக உள்ள படம் தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். கால் சுழற்சி அப்படின்ட்டு அடுத்தது இருக்குது பாருங்கள், இதுக்கு முதல் படம் இது பொருத்தமாக இருக்கும். அடுத்து சரியான கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல ஒரு கப்பு இருக்குது பாருங்கள், டீ கப் இருக்குது. கண்ணாடி பக்கத்தில் கொண்டு போய் வச்சா அந்த படம் எப்படி தெரியும் கண்ணாடியில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் கப்பு இருக்குது பாருங்கள், இதே போல் தான் தெரியும். அதனால் அதை டிக் பண்ணியாச்சு. அடுத்து குடை இருக்குது பாருங்கள், அது கண்ணாடின்னு எப்படி தெரியும். 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இதுதான் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது ஒரு பாப்பா நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், கண்ணாடியில் நிற்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆவதாக இருக்குது பாருங்கள், இந்த படம் தான் பொருத்தமானது, அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கம் சரியான கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செஞ்சது போல் இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இ அப்படிங்கிற எழுத்து கண்ணாடி இருக்குது பாருங்கள், கண்ணாடி பக்கத்தில் அந்த இ அப்படிங்கிற எழுத்தை வைக்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆவதாக இருக்குது பாருங்கள், இந்த படம் தான் பொருத்தமாக இருக்கும். பி அதுக்கு 3ஆவது படம். அடுத்து 2 அப்படிங்கிற எண்ணுக்கு பக்கத்திலே இருக்குது முதல் படம், இது பொருத்தமாக இருக்கும். அடுத்து கீழே பாருங்கள், கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்ட சொற்களை சரியாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், இந்த எழுத்துக்களை கண்ணாடி பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்குது. டைகர், நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதை இந்த கட்டத்தில் நாம் எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் சமச்சீர் தன்மை, இது நம்ம ஏற்கனவே நடத்திருப்பீங்க. சமச்சீர் தன்மை உள்ள பொருளுக்கு கோடு போட்டு மேலே வந்து பிரிச்சிருக்கிறோம். எத்தனை கோடுகள் எந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே கோடு போட்டு காட்டியிருக்கிறோம். இதை குழந்தைகளை பென்சிலில் செய்ய சொல்லுங்கள், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச பிறகு சரியாக செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேனாவில் செய்ய சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும் சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை 2 சரிப்பாகமாக பிரிக்கக்கூடிய சமச்சீர் தன்மை உள்ள அந்த பொருளுக்கு மட்டும் நம்ம பச்சை வண்ணமும், சமச்சீர் தன்மையற்ற பொருளுக்கு வேறு கலர், சிவப்பு கலர் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அப்படி தான் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அடுத்து சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. கீழே பாருங்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சமச்சீர் கோடு எத்தனை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கோடு போட சொல்கிறாங்க. நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை ஃபஸ்ட்டு படத்துக்கு 1, 2வது படத்துக்கு 2, 3வது படத்துக்கு 1. அடுத்து படங்கள் அப்படின்ட்டு பக்கத்தில் எழுத்துக்கள் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AY கொடுத்துருக்காங்க. இதுக்கு சமச்சீர் கோடு மேலே நம்ம போட்டிருக்கோம். எண்ணிக்கை பக்கத்தில் 2, அடுத்து 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் இந்த கட்டத்தை நிரப்ப சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் 2 சமச்சீர் கோடுகள் உள்ள ஆங்கில எழுத்துக்களை எழுதி அவற்றின் சமச்சீர் கோடுகளை வரைக அப்படின்ட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கரில் ஒரு பெரிய எழுத்துக்களை எழுதி அதை சமச்சீர் கோடுகளை வரைய சொல்லுங்கள். அதாவது 2 சமச்சீர் கோடுகள் உள்ள எழுத்துக்களை எழுதி 2 சமச்சீர் கோடுகளையும் வரைய சொல்லுங்கள். நானே உருவாக்குவேன். இந்த இடத்துலையும் பாருங்கள், இதுவும் அதே போல் தான். உனக்கு பிடித்த ஏதேனும் 2 வடிவங்களையோ எழுத்துக்களையோ எண்களையோ எழுதி சமச்சீர் கோடுகள் வரைந்து அதன் எண்ணிக்கையை எழுதுக. மேலே செஞ்சது போல் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து படத்தில் சதுரம் வரைந்து அதுக்கு சமச்சீர் கோடு போட்டிருக்காங்க, 4 சமச்சீர் கோடு. அடுத்து பக்கத்தில் பாருங்கள், செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் கோடுகள். அடுத்த பக்கத்தில் பாருங்கள், இதே போல் புள்ளி வைக்கப்பட்ட ஒரு பக்கம் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடு வரைகிறதுக்கு இந்த மாதிரி கோடு வரையணும். ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையில் கோடு வரைந்து அதுக்கு கோடு அப்படின்ட்டு பேர் வைக்கணும். அடுத்து கோட்டு துண்டு, புள்ளி, அடுத்து கதிர், இவைகளை வரைந்து அதுக்கு மேலே இப்படி எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கம் புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் ஆகியவற்றை எண்ணி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அவங்களே அந்த கோடெல்லாம் போட்டிருக்காங்க.
இங்கே பாருங்கள், நம்ம எண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். புள்ளிகள் 5 இருக்குது, கதிர்கள் 3, கோடுகள் 3, கோட்டு துண்டுகள் 4. அடுத்து கீழே பாருங்கள், புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் என கண்டுபிடித்து எழுதுக. கீழே பாருங்கள், அவங்க வரைஞ்சிருக்காங்க. பி பாருங்கள் புள்ளி, சிடி கோட்டுத்துண்டு, ஜிஹெச் கதிர், எஃப் புள்ளி, பிஏ கதிர், எஃப்ஹெச் கோடு, பிடி கோட்டுத்துண்டு. இதே போல் எழுத சொல்லுங்கள். இந்த இடத்துல குழந்தைகளை படங்களை உற்று நோக்கி கோடு, கதிர், கோட்டுத்துண்டு என எழுதுக. இந்த படங்களை குழந்தைகள்கிட்ட காட்டி கோடு, கதிர், கோட்டுத்துண்டு எதுக்கு இது பொருத்தமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவர்களாகவே பதில் சொல்லுவாங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. எனக்கு தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை, நான் யார்? கதிர். கோடு பற்றிய கீழ்காணும் எந்த கூற்று சரியானது? எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. பின்வருவனவற்றுள் கோட்டுத்துண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈயனா இருக்க பாருங்க, இதுதான் சரியான பதில். அடுத்த பக்கம் கோணங்களை உருவாக்கும் கோட்டுத்துண்டுகளை டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோணங்களை உருவாக்கக்கூடிய கோட்டுத்துண்டுகளுக்கு நாம் டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை கண்டுபிடித்து டிக் பண்ண சொல்லுங்கள். கோணத்தின் முனை மற்றும் புயங்களை எழுதுக அப்படின்ட்டு கோணத்திற்கான படம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருக்குது. கோணத்தின் முனை ஒய், கோணத்தின் புயங்கள் ஒய் எக்ஸ், ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தின் புயங்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், ஒரு கத்திரிக்கோள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கோணத்தின் முனை அப்படிங்கிற போது பி அப்படிங்கிறது வரும். கோணத்தின் புயங்கள் ஏபி, பிசி. இதே போல் இங்கே பாருங்கள், கோணத்தின் முனை அப்படிங்கிற போது ஆர் அப்படின்ட்டு வரும். அடுத்து கோணத்தின் புயங்கள் அப்படிங்கிற போது ஆர்பி, ஆர்கியூ அப்படிங்கிறது வரும். இதை குழந்தைகளுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. படத்தை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோணத்தை உருவாக்கக்கூடிய படங்கள் இடது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. புயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி. கோணங்கள் ஏடிபி, பிஓசி, ஏஓடி, சிஓஎன், சிஓடி. முனை அப்படிங்கிற போது 0. இதே போல் இந்த படத்துக்கும் நம்ம குறிச்சிருக்கிறோம். இதே போல் கண்டுபிடித்து குழந்தைகள் எழுத சொல்லுங்கள். புள்ளிகளை இணைத்து குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணங்களை வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புள்ளிகளில் கோணங்களை உருவாக்கும் விதத்தில் படங்களை வரைய சொல்லுங்கள். குழந்தைகளை நான் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இதே போல் படங்களை வரைய சொல்லுங்கள். படத்தின் உள்ளேயும் வெளியேயும் உருவாகும் கோணங்களை குறிப்பிற்கேற்ற வண்ணத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், குறுங்கோணம் அதுக்கு ஒரு கலரு, செங்கோணம், விரிகோணம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. இதே கலரில் 3 வண்ணங்கள் எடுத்து இங்கே இந்த கார் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் ஒவ்வொரு முனைக்கும் நம்ம கோணத்தை அந்த கலரில் எந்த கோணம் அப்படின்னு சொல்லிட்டு, குறுங்கோணம் அப்படின்னாக்கா ப்ளூ கலரு, செங்கோணம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கலரு, விரிகோணம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கலர் நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. அவங்களே கண்டுபிடிப்பாங்க ஈஸியாக. இது குறுங்கோணமா விரிகோணமா அப்படிங்கிறத கேட்டிங்கனாலே அவர்களாகவே கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அடுத்து கீழே பாருங்கள், செங்கோணங்களை கொண்ட எழுத்துக்களை வட்டமிடுக. செங்கோணங்கள் கொண்ட எழுத்துக்கள் அப்படிங்கிற போது இந்த ஏபிசிடியில் கேபிட்டல் லெட்டரில் எழுதி அவங்களே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஈஸியாக இதை கண்டுபிடிப்பாங்க.